கையெழுத்து நேயர்களுக்கு வணக்கம். 44ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இன்னும் 6 மாதத்தில் தேர்தல் வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னொரு முக்கியமான கட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது. இரண்டும் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அரசியல் சக்திகள். இந்த 2 பெரும் திராவிட கட்சிகளும் சரியான திசையில் தான் பிரயாணிக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. விவாதிப்போம். இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் கூடுதல் தகவல்களை எமது தலைமை செய்தியாளர் ரமேஷ்குமார் முதலில் தரக்கு. சரியாக 44 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் அதிமுக. கொள்கை வேறுபாட்டால் உருவாக்கப்பட்ட அமைப்பு அல்ல அதிமுக. திமுகவின் வரவு செலவு கணக்கை கேட்டபோது ஏற்பட்ட பிளவால் வெளியே வந்த எம்ஜிஆர் அண்ணாவின் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற சிந்தனையோடு பகுத்தறிவு பாதையில் அதிமுகவை வழிநடத்தி சென்றார். ஆனால் இன்றோ பகுத்தறிவு பாதையிலிருந்து முற்றிலும் விலகிய அதிமுக ஆன்மீக பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இதேபோல பகுத்தறிவு கொள்கை, சுயமரியாதை, கடவுள் மறுப்பு என்று சித்தாந்தங்களுடன் செயல்பட்டு வந்த திமுகவோ இப்போது படிப்படியாக ஆன்மீக பாதையில் பயணிக்கிறதோ என்ற சந்தேகமும் எழுகிறது. முதலில் தொண்டர்கள் கோயிலுக்கு போனார்கள். இரண்டாவதாக 2ஆம் கட்ட தலைவர்கள் கோயிலுக்கு செல்ல ஆரம்பித்தார்கள். இப்போது கட்சியின் வருங்காலமே கோயிலுக்கு செல்ல ஆரம்பித்திருக்கிறது. நமக்கு நாமே என்ற திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நேற்று கும்பகோணத்தில் கோவில் குருக்கள் மத்தியில் பேசும்போது, நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி அல்ல, எங்களது கட்சியில் 80% பேர் இந்துக்கள் உள்ளார்கள், தனது மனைவி கோயிலுக்கு செல்கிறார் என்று ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். ஆக இந்த 2 திராவிட கட்சிகளின் அடிப்படை சித்தாந்தம் என்பது கேள்விக்குறியாகிவிட்டதா? சரியான பாதையில் தான் இந்த கட்சிகள் பயணிக்கிறதா? இதை தாண்டி பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விவாதிப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதனது மகளிர் அணி துணைச் செயலாளர் CR சரஸ்வதி அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டத்துறை இணைச் செயலாளர் வழக்கறிஞர் பரந்தாமன் அவர்கள், எழுத்தாளர், பத்திரிகையாளர், சமூக விமர்சகர், அரசியல் விமர்சகர் திரு ஆழி செந்தில்நாதன் அவர்கள் இணைகிறார் மற்றும் பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள் இணைகிறார். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். முதல் கேள்வி, மூத்த திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொள்கையிலிருந்து திமுக விலகி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி பொதுத்தளத்துல அதிகமா தற்பொழுது சமீபத்துல எழுவத நன்கு அறிவிங்க. திமுகவில் 90% இந்துக்கள் இருக்கிறார்கள். இந்துக்களுக்கு எதிரானதல்ல திமுக அப்படிங்கிற கருத்து உங்களுடைய பொருளாளர் சொல்லியிருப்பதனால இந்த விமர்சனங்கள் கூடி இருக்கிறது. இது கொள்கை விலகலாக பார்க்கலாமா? ஏன்னா இதுவரைக்கும் திமுக சொல்லாத கருத்து. அது ஒரு கேள்விக்கான பதிலை அவர் சொல்லுகிறார். அந்த கேள்வி எழ வேண்டிய அவசியம் என்னவென்று சொன்னால், இப்போ நமக்கு நாமே அந்த விடியல் மீட்பு பயணம் இன்றைக்கு சென்று கொண்டிருப்பது நாம் எல்லாம் தெரிந்த ஒரு ஒன்றுதான். அவர் கன்னியாகுமரியிலிருந்து தொடங்கி காஞ்சிபுரம் வரை அடையக்கூடிய அந்த திட்டமிட்ட அந்த பயணம், அதுல பல்வேறு இடங்களுக்கு போகிறார், பல்வேறு தரப்பு மக்களை சந்திக்கிறார், பல்வேறு பிரிவினரை அவரை சந்திக்கிறார். அப்படி சந்திக்கிற ஒரு தருணத்தில் தான் அந்த திருக்கோஷியூர் கோயிலுக்கு சென்ற அந்த ஒரு சம்பவத்தை வைத்து அவரிடத்துல கேள்வி கேட்கிறார்கள். நீங்கள் கோயிலுக்கு சென்றிருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிற போது அவர் சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இந்துக்கள் தான், 90% இந்துக்கள் என்று சொன்னதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், தலைவர் கலைஞர் அவர்கள் ராமானுஜர் தொடர் எழுதி அது வருவதற்கு முன்பு 2014 ஆங்கில இந்து பத்திரிகையை கேட்ட ஒரு பேட்டியில் கேள்வி கேட்கிற பொழுது அதற்கு சொன்ன பதிலைத்தான் தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக இந்து பெரும்பான்மையர்கள் எங்களுடைய இயக்கத்திலே உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்வது என்பது, அதாவது சிறுபான்மையர் அல்ல என்று பொருள் அல்ல, எல்லா இயக்கங்களும் எல்லா சமயத்திலும் இருக்கிறார்கள் என்று பொருள். அவர் அந்த இந்து கோயிலுக்கு போனதனால் எழுந்த கேள்விக்கு சொல்ல இது சமீபத்தில் புதுமையா நடந்த விஷயம். காலங்காலமா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல்பாடுகள் எடுத்து பார்க்கும்போது நடக்காத விஷயங்கள். பூர்ணகும்ப மரியாதை ஏற்கிறார், கோயிலுக்கு போறாரு, பட்டாச்சாரியாரை பாக்குறாரு, சிவாச்சாரியாரை பாக்குறாரு. இப்ப இன்னைக்கு 90% இந்துக்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த ரேஷியோல முன்பும் இருந்தது. இதெல்லாம் சொல்லப்படாத ஒரு சூழ்நிலை. இது நடக்கும்போது மதுரையில போய் மதுரை மீனாட்சி அம்மன் வீட்டு இருக்கக்கூடிய பகுதிங்கிறார், அர்த்த ஜாமத்துல இங்க பூஜை நடக்குதுங்கிறார். இவையெல்லாம் சமீபத்துல அதிகமா சொல்லும் பொழுது, முன்பு சொல்லாத போது பகுத்தறிவு, இந்த மத மறுப்பு இவையெல்லாம் உங்களுடைய ஜீன்ல, உங்களுடைய மரபணுலேயே ஒரு முக்கியமான பார்க்கும்போது அதுல இருந்து விலகலோ அப்படிங்கிற கேள்வி இயல்பாகத்தான் செய்யும். நிச்சயமா அது உங்களுக்கு மேலோட்டமா நீங்க பார்க்கிற பொழுது அது மாதிரி கேள்விகள் எழுவது அல்லது கேட்பதுன்றது ஜனநாயக நாட்டில் இயற்கை. ஆனால் அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு கடமையில பொறுப்பிலும் நாங்கள் இருக்கிறோம். பகுத்தறிவு அல்லது சுயமரியாதை என்பது எதுன்னு பார்க்கணும்னா,
பகுத்தறிவு என்பது என்னன்னே வெறும் கடவுள் மறுப்பு மட்டுமே பகுத்தறிவா நம்ம பார்க்க முடியாது. மூட நம்பிக்கைகளை எதிர்க்கக்கூடியது பகுத்தறிவு. பகுத்தறிவுக்கு ஒரு டெபினிஷன் பார்க்க போனா கடவுள் மறுப்பு மட்டும்தான், அது இப்படிதான் ஒரு டெபினிஷன் கிடையாது. ஆனால் இந்த சமீபத்தில் வந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி நீங்க சொல்லுவதற்கு என்னுடைய விளக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இது புதிதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுக்கும். கடந்த காலங்களில் கிராமம் கிராமமாக சென்று மக்களை சந்தித்த இயக்கம் தான், தலைவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ இதற்கும் மற்ற நேரங்களுக்கும் உள்ள வேறுபாடுகள் நான் சொல்லுகிறேன். 32 ஆண்டுகளுக்கு முன்பு இளைஞரணி செயலாளராக இருந்த என்னுடைய தலைவர் தளபதி அவர்கள் அன்றைக்கு இதே சைக்கிள் பிரச்சாரம் செய்தார், கிராமம் கிராமமாக சென்றார். அன்றைக்கு இந்த ஊடகங்கள் அவ்வளவு பெரிதாக கிடையாது. அந்தந்த காலகட்டத்துக்கு அளவுக்கு ஏற்றால் போல அந்த செய்திகள் வெளிவந்தது. ஒன்று, கோயிலுக்கு போன தருணங்கள், இந்த மாதிரி சிவாச்சாரியர்களை பார்த்த தருணங்கள், நான் 90% இந்துக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்ன தருணங்கள், மீனாட்சி விட்டிருக்கிறார், கள்ளழகர் இந்த கோயில் ஆட்சியில் இருக்கிறார் அப்படின்னு அந்த இடத்துடைய மத அடையாளங்களை, கோவில்களை சுட்டி காட்டிய தருணங்களை சுட்டி காட்டுங்க எல்லாம் ஆவணப்படுத்த. நல்ல கேள்வி. அதாவது இன்றைக்கு நாங்கள் 90% இந்துக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள் என்று வாலண்டரியா சொல்வதற்கும் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்வதற்கும் வேறுபாடு. கேள்வி எழுப்புது. இந்துக்களுக்கு இது வரைக்கும் அவர் கோயிலுக்கு அடிக்கடி போனவர் அல்ல, கோயிலுக்கு போய் வணங்கியவர் அல்ல, அடிக்கடிக்கு போனோன்றல. இது வரைக்கும் நீங்க சொல்ல வருது கோயிலுக்கு போய் வணங்கியவர் சொல்ல வரீங்க நீங்க. இப்ப போறாருங்கிறது அதுதான். அது அந்த இருக்கு. பல பிரச்சாரங்களை செஞ்சிருக்கிறாரு. எந்த பிரச்சாரத்துல பூர்ண கும்ப மரியாதைகள் ஏத்துட்டு இருக்காரு? நிறைய எந்த இடங்கள்ல சிவாச்சாரியர்களை வைணவ குருக்கள்லாம் சந்திச்சிருக்கிறாரு. அதாவது சார், கட்சி சார்ந்த பயணங்களுக்கு போகும்போது என்பது வேறு. பொதுமக்களை சந்திப்பதற்காக தேர்தல் நேரங்களில் கூட இதே கேண்டிடேட் அவர் இருக்கும்போது கூட தேர்தல் நேரங்களில் அவர் போகும்போது எந்தெந்த பகுதியில் கோயில்கள் இருக்கிறதோ அந்த பகுதியில் அவருக்கு பூர்ண கும்ப மரியாதையோ அல்லது அவருக்கு தேவையான அந்த ரிச்சுவல்ஸ் அந்த என்ன செய்யறோ நடந்தது. ஹைலைட் ஆகுதே தவிர இது இது ஹைலைட் ஆகுது இப்ப, அவ்வளவுதான். மற்றபடி ஒண்ணு சொல்லிடுறேன், இந்துக்களுக்கு எதிரானவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தும், ஆனால் இந்து என்கின்ற பெயரில் சொல்லப்படுகிற அந்த மூட நம்பிக்கைகளையும் அந்த மற்ற விஷயங்களையும் மட்டும்தான் என்றைக்கும் எதிர்க்கக்கூடியது திராவிட. இந்த விளக்கம் ஏற்புடையதாகவும் கன்வின்சிங்காகவும் இருக்கா, இல்ல ஒரு கொள்கை விலகல் நடந்திருப்பதா பார்க்கிறீங்களா திரு செந்தில்? திமுக அடிப்படையில நாத்திக இயக்கம் கிடையாது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர்கள் தொடங்கும் போதே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லிதான் தொடங்கினாங்க. மூட நம்பிக்கை எதிர்ப்பு இந்து மதத்தின் சில குறிப்பிட்ட அம்சங்களுக்கு எதிரானது, சாதிய எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு எல்லாம் அதுல இருந்தாலும் கூட அவங்க ஒட்டுமொத்தமா ஒரு மத எதிர்ப்புன்னு கூட சொல்லிட முடியாது. அதனால ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் தான் ஆரம்பத்தில் எதிர்த்து இருந்தாங்க. நீங்க குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்தில் அவருடைய படங்கள்ல கூட இது போன்ற காட்சிகள்லாம் நீங்க பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட பாடல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயேசு, காந்தி, முருகன், சங்கராச்சாரியர்லாம் வருவார், அது ஆதிசங்கரர். அந்த மாதிரியான ஒரு எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருந்தது. ஸ்டாலினுடைய இந்த மாற்றம் அப்படிங்கிறது அதே காலகட்டத்துல தான் திருப்பதிக்கு போனது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. முன்னாடி அதாவது என்னன்னா, ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிச்சயமா ஒரு மாற்றம் தான். அது படத்தினுடைய அப்படியே தொடர்ச்சி நம்ம சொல்ல முடியாது. நான் எப்படி பாக்குறேன்னா, தமிழ் சொசைட்டில இன்னைக்கு நடக்கிற மாற்றத்தோடு சேர்ந்து பார்க்கணும். அதாவது இங்க ஒரு குறிப்பிட்ட கட்சி, உதாரணமா பாஜக, நாங்கள் இந்துக்களுக்கான கட்சி, இந்துக்கள் சொன்னா பாஜக அல்லது RSS அப்படிங்கிற மாதிரியான ஒரு முழக்கத்தை வைக்கக்கூடிய நேரத்துல திராவிட இயக்கங்களை சேர்ந்த பல பேர் மத்தியில ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. நான் சமீப காலமா நான் பாக்குறேன். அதாவது என்னன்னு சொன்னா, இந்த இந்துத்துவ எதிர்ப்புங்கிறத இந்து எதிர்ப்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இங்க நிறைய பிரச்சனை செய்யறாங்க. அதனால திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க இப்படி பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிற கருத்து திராவிட கழகம் போன்ற அமைப்புகளிலே இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்குது. அதாவது என்னன்னா, நாங்க இப்ப நம்ம கட்சியில 90% இந்துக்கள் தானையா இருக்கேன், நான் இப்படி இந்துக்கு எதிரான கட்சியா இருக்க முடியும், நாம் இந்துத்துவவாதிகளுக்கு எதிராக தான் பேசுறோமே ஒழிய இந்துக்களுக்கு எதிராக பேசல. இந்த மாதிரியான சில சொல்லாடல்கள் சமீப காலமாக வருகிறது. அதை நான் ஒரு வீழ்ச்சி அப்படின்னு பாக்குறத விட அது ஒரு வியூகமாக இருக்கலாம். ஆனா நிச்சயமாக ஒரு மாற்றம் தான், பழசோட தொடர்ச்சி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் திட்டமிட்டு மாற்றம்னு சொல்லலாம், ஆனா விலகல்னு சொல்ல முடியாதுங்கிறீங்களா? இல்ல, அதாவது அது என்ன சொல்ல வரேன்னா,
வீழ்ச்சின்னு சொல்ல முடியாது, ஆனா ஒரு மாற்றம் நான் சொல்ல வரேன். ரைட். இந்த தருணத்தில் ஒரு சிறிய இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் குறித்து திமுகவுடைய பொருளாளர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள், அவருடைய கோவிலுக்கு செல்லல், அவருடைய பேட்டி எல்லாம் எழுப்பியிருக்கக்கூடிய விமர்சனங்கள் ஒரு பக்கம். அதிமுக இன்னைக்கு 44ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. அந்த இயக்கம் குறித்தும் பல்வேறு விமர்சனங்களும் பார்வைகளும் எழுகின்றன. கேட்போம். மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன, விவாதிப்போம். ஒரு சிறிய இடைவெளிக்கு. சரியாக பயணிக்கிறதா திமுக அதிமுக என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதிமுக 44ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. 2 பிரதான திராவிட கட்சிகள் மேலும் விமர்சனங்கள், பார்வைகள் எழுந்திருக்க நான் திரு ரமேஷ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இந்த பொதுப்படையான கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன? சரியான திசையில தான் இந்த 2 கட்சிகளும் பிரயாணிக்கிறதா, இல்ல எந்த நோக்கத்துக்காக இந்த 2 கட்சிகளும் தொடங்கப்பட்டதோ அதுல இருந்து வெகு தூரம் விலகி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது முதல்ல தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் மிக கடுமையான கொள்கைகளோடு அந்த கட்சி உருவானது. அதாவது திராவிட நாடு திராவிடருக்கே, திராவிட நாடு பற்றியெல்லாம் அண்ணா அவர்கள் பேசியிருக்கிறார். பிறகு அந்த கொள்கை கைவிட்டு வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும் என்று சொல்லி அது மாநில சுயாட்சியாக சுருங்கி, அதன் பிறகு அந்த மாநில சுயாட்சி கூட வெறும் மாநாட்டு தீர்மானங்களில் மட்டுமே ஜீவிக்கக்கூடிய ஒரு அம்சமாக மாறிவிட்டது. ஆக கொள்கையினுடைய நழுவல் என்பது நீண்ட காலமாகிவிட்டது. அந்த மாநில சுயாட்சிக்கு மத்தியிலே ஆட்சியிலே திராவிட முன்னேற்ற கழகம் பல ஆண்டுகள் அங்கம் வகித்த போது ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கூட இல்ல. நான் அதை அடுத்துக்கு வர்றேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மிக கடுமையான நிலைகளை எல்லாம் எம்ஜிஆர் அவர்கள் எடுக்கவில்லை. மாநில சுயாட்சியை பற்றி குறிப்பிட்டவர்கள் கேட்கும் போது கூட அவர்கள் என்ன சொன்னார் என்று சொன்னால், இதில் எங்களுடைய நிலை என்ன என்றால், கட்டுண்டு வாழ்வோம், பிரிவினை நாடும், சமநிலையில் இணைவோம். அண்ணாயிசம் அப்படிங்கிறார். அண்ணாயிசம் என்றால் என்ன என்று ஒரு விளக்கம் கேட்டபோதுதான் நான் குறிப்பிட்ட அந்த மேற்குறிப்பிய கருத்துக்களை அவர் சொன்னார். இன்னும் என்று சொல்ல போனால் எம்ஜிஆர் அவர்கள் மாநில சுயாட்சி பற்றி பேசவில்லை, மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள் பற்றி மட்டும்தான் பேசினார். ஆக அதை ஒரு சாத்தியமான அம்சமாக பார்க்கலாம். அதே போல இங்கே இவர்கள் குறிப்பிடும் போது சகோதரர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதிநிதி அவர்களும் குறிப்பிடும் போது பெரிய அளவிலே சமரசம் நடக்கவில்லை, ஏதோ ஒரு மாற்றம் தான் நிகழ்ந்தது என்பது போல மிக மென்மையாக சொன்னார்கள். ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் தான் நான் அதே தான் சொல்லுகிறேன். வேற சில விஷயங்கள் எனக்கு உடன்பாடு உண்டு. இல்ல, நான் ஹிந்து மத விஷயத்திற்கே வருகிறேன். ஹிந்து மதத்தின் மீது மிக காட்டமான விமர்சனங்களை முன்வைத்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு அவர்கள் நழுவுகிறார்கள். என்ன காரணம் என்றால், அது ஓட்டுக்காக செய்து கொள்கிற சமரசம். அதாவது ஹிந்து என்றால் திருடன் என்று சொல்லிவிட்டு அது நேரு சொன்னார், நான் அதை மேற்கோள் காட்டினேன் என்று சொன்னார். அதே போல இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், பகுத்தறிவுக்கு ஒவ்வாது என்று யார் அதை டிராப் பண்றது, அந்த லைனை யார் டிராப் பண்றது, தீ மிதிப்பதை பற்றி மிக கடுமையான விமர்சனம் வைத்தார். சொல்லியிருக்கிறது. தீ மிதிப்பது என்பது மிக பெரும்பாலான மக்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம். அதை இவர்கள் எப்படி கொஸ்டின் செய்ய முடியும்? தியாகராயர் கோயில் தேரை நாங்க இயக்க வச்சோம். அது மட்டுமல்ல, இருங்க வரேன். ரம்ஜானை நான் கொண்டாடுவேன், விநாயகர் சதுர்த்தியை மட்டும் பற்றி சொல்வதானால் ஒரு இடத்தில் ஒரு பிள்ளையாரை வைத்து ஒரு கொழுக்கட்டையை வைத்தால் நான் சாப்பிடுவேன், இல்லாவிட்டால் அதை நான் உன் வாயில் வைப்பேன் என்று சொல்லுகிற ஒரு விமர்சனம் கூட வெளிப்பட்டது. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இப்படிப்பட்ட கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துவிட்டு இன்றைக்கு திரும்ப பெறுவது அல்லது அதையெல்லாம் டைலூட் செய்வது என்பது கொள்கையிலிருந்து நழுவி இருக்கிற விஷயங்கள் தான். சகோதரியோட பெர்மிஷனோட பரந்தாமன் ஸ்ரீபட்டர். எஸ், அதாவது இப்ப ரமேஷ் சார் கிட்ட ஒரு கேள்வி வச்சீங்க, அதிமுகவும் திமுகவும் அதுல இருந்து தடம் மாறி இருக்கிறதான்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு அவர் திமுக தடம் மாறியதுங்கிறத ரொம்ப அழுத்தமா பேசக்கூடியவர் அதிமுகவை பத்தி அப்ரஷ் பண்ணி சைலண்டா போயிட்டாரு. நீங்க முடிக்கணும். அதாவது அது போனதுக்கு காரணம் 2 இருக்கலாம். ஒன்னு, அதுல பெரிய ஒரு கொள்கை கோட்பாடுகள் இல்லங்கிறதுனால அவர் விட்டு இருக்கலாம். இல்ல வேறு சில காரணத்திற்காக அவர் அதிமுக மேல அதிகமான ஒரு விமர்சனம் வைக்க வேணான்ற ஒரு நோக்கத்துல போயிருக்கலாம். அது ஏன் சொல்ல வரேன்னா, ஸ்டேட் ஆட்டோனமி பத்தி சொன்னாரு சார். திராவிட முன்னேற்ற கழகம் மாநில சுயாட்சிகளை பற்றி பேசியது, ஆனால் வெறும் மாநாட்டு தீர்மானங்களை மட்டுமாக இருக்கிறது என்று சொல்லிய நண்பர், ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் மாநில உரிமைகளை பற்றி பேசினால் அது சாத்தியம்ங்கிறார்.
நான் நினைக்கிறேன் ஸ்டேட் அட்டானமிக்கும் மாநில உரிமைகளுக்கும் ஆங்கிலத்துல திமுகவுக்கு சொல்றாரு, தமிழ்ல வந்து எம்ஜிஆருக்காக சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், அப்போ சாத்தியம் சொல்லக்கூடிய நீங்க அதை எம்ஜிஆர் அதை சாத்தியமாக்கினாரான்ற கேள்வி ஒன்று எழுது. ஆக அவங்க வந்து பார்ஷியாலிட்டியோட பேசக்கூடாது. ஒண்ணு எம்ஜிஆர் அவர்கள் நீண்ட காலமாக மத்திய அரசில் அங்கம் வகிக்க வாய்ப்பில்லை, நீங்க எம்ஜிஆருக்கு வக்காலத்து பேசுங்கள், அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. உங்களுடைய கருத்து, உங்களுடைய உரிமை, அதை பிரிக்க முடியாது, நீங்க அப்படிதான் பேசுவீங்க. ஆனால் நான் என்ன சொல்றேன் என்றால், சாத்தியம் எம்ஜிஆருக்கு ஆகிற பொழுது, ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வருகிற பொழுது ஏன் சந்தேக பார்வையில் ஸ்டேட் அட்டானமியை பத்தி பேசும்போது மிஸ்டர் ஹரி, இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை வெறும் மாநாட்டு தீர்மானங்கன்ற மாதிரி இவங்க வந்து ஒரு எளிமையா அவங்க பேசுறாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் முதல்வராக இருந்த ஒரு காரணத்தினால்தான் மத்திய அரசுல ஒரு தேசிய கொடிய முதலமைச்சர்கள் ஏற்றக்கூட உரிமை கூட இந்த நாட்டில் அதை கலைஞர் பெற்றுக் கொடுத்தார். அது கலைஞர் பெற்றுக் கொடுத்தார். நான் சரஸ்வதி அவர்களுடைய முதற்கட்ட கருத்து கேட்க விரும்புறேன். அந்த விமர்சனம் எங்க எழுது அப்படின்னா, ரொம்ப ஒரு கடுமையான சிறந்த லட்சியங்கள், உயரிய லட்சியங்கள்லாம் வச்சிருந்தீங்க. ஆனா தொடர்ந்து பல ஆண்டுகள் மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தீங்க, மத்திய அரசுல பங்கு கொண்டிருந்தீங்க, எவ்வளவு செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியுது அப்படிங்கிற அளவுல எழுது. நான் மீண்டும் வரேன் உங்ககிட்ட. சரஸ்வதி அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, அதிமுக மீது வைக்கப்படக்கூடிய பிரதானமான விமர்சனம் இது ஒரு நபரை முன்னிறுத்திய இயக்கமாகவே இருந்திருக்கிறது. எம்ஜிஆர் இருந்த காலத்திலும் சரி, ஜெயலலிதா இருந்த காலத்திலும் சரி, ஒரு நபரை முன்னிறுத்துவது அப்படிங்கிறது சரியான நிலையா? ஒரு குடும்பத்தையே முன்னிறுத்தணுங்கிறீங்களா? ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவர் செயல்பட்டால் தான் அந்த குடும்பம் வந்து பிரச்சனை எல்லாம் போகும். குடும்பத்தில் இருக்க எல்லாருமே தலைவர் ஆயிட்டாங்கன்னா பிரச்சனை ஒண்ணு. இரண்டாவது, முதல்ல நான் டிபேட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய காரியம் இருக்கு. இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழகம் தொடங்கி 44வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம். இந்த கழகத்தை தொடங்கிய புரட்சித் தலைவர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நிச்சயமா நன்றி சொல்லணும். ஏனால் இந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் தொடங்கப்படாமல் இருந்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரே ஒரு குடும்ப கட்சி இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்திருக்கும். இன்றைக்கு அதற்கு சவால் விடக்கூடிய ஒரு இயக்கம் உண்டு என்றால், திமுக தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் உண்டு என்றால் அது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும். அண்ணா உருவாக்கிய திமுக, கருணாநிதி உருவாக்கவில்லை திமுகவில். பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய திமுகவில் இருந்த 50 தலைவர்கள் ஒருவர் கூட அவங்க தலைவர் கருணாநிதி கிடையாது. அன்னைக்கு மதியழகன் இருந்தார், என் வி நடராஜன் இருந்தார், நாவலர் இருந்தார், சம்பத் இருந்தார், பேரறிஞர் அண்ணா இருந்தார். என்ன சொல்ல வரீங்க? அந்த 5 பேரும் தலைவர் கிடையாது. நீங்க திமுக கொண்டாடாதீங்க. திமுக நீங்க சொல்லவில்லை, நான் வரலாறு சொல்றேன். ஆக இந்த அண்ணா திமுகவை ஆரம்பித்தவர் தலைவர் எம்ஜிஆர். அதாவது கலைஞர் இருந்தாரா இல்லையா, இல்ல எம்ஜிஆர் இருந்தாரா இல்லையா, மேடம் என்ன சொல்ல வராங்க? முதல்ல நான் என்ன சொல்ல வரீங்க நீங்க அதை சொல்லுங்க மக்களுக்கு தெளிவா. அன்றைக்கே நடந்த அண்ணாவு கூட தலைவரும் இருந்தார், கருணாநிதியும் இருந்தார். அண்ணா மறைவுக்கு பிறகு தலைவர் உதவியுடன் கருணாநிதி முதலமைச்சராக உட்கார்ந்தார். அப்பொழுதே தொடங்கப்பட்டது. முன்னேற்ற கழகத்தை தொடங்க வேண்டிய பர்சனாலிட்டிஸ் அப்படிங்கறது கேள்விக்குறியா இருக்கு. இப்ப நீங்க வந்து அதிமுக தொடங்கலும் கூட 2 கட்சிகளுக்கும் அடிப்படையில பார்த்தா பெரிய கொள்கை வித்தியாசங்கள் என்ன, அவங்க வந்து ஐடியாலஜிஸா வைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பெரிய வித்தியாசங்களை பிரிக்க கொள்கை வித்தியாசம் நிறைய. இப்ப இவங்க சாமி கும்பிடுறத பத்தி இப்ப இவங்க பேசுறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூட கோயிலுக்கு போனவங்களையோ சாமி கும்பிட்டவங்களையோ நெத்தியில் என்ன ரத்தம் வருது, இது என்ன காட்டு முன்னாடி அப்படிலாம் பேசுனதுல அவர் மூகாம்பிகை கோயிலுக்கு அவர் புத்த இயேசு காந்தியா தெய்வமா நினைச்சார். அண்ணா போனாரா? என்ன சொன்னார்? நான் தேங்காயும் உழைக்க மாட்டேன், பிள்ளையாரும் உழைக்க மாட்டேன், அப்படிதான் சொன்னாரே தவிர நெத்தில ரத்தம் வழியுது, காட்டு முன்னாடி இப்படி எல்லாம் அவரும் பேசல. பேரறிஞர் அண்ணா பேசவில்லை, தந்தை பெரியார் கூட பேசவில்லை. ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ற ஒரு கோட்பாடு, நெத்தியில ரத்தம் வழியுதுலாம் இது வந்து பத்திரிகைகளை வந்த செய்தியை வச்சு இது பெருசா அறைக்குள்ள தலைவர் வந்து கேட்கும் போது என்னதையா நெத்தியில ரத்தம் ஐயான்னு கேட்கறது வந்து சாதாரணமா அந்த இயல்பான ஒரு பாணி அது பேசக்கூடியது. அதற்காக வந்து அவர் புண்படுத்தல. அதாவது ஒண்ணு புரிஞ்சுக்க, அதாவது திமுக என்றைக்குமே இந்துக்களுக்கு எதிரி அல்ல, ஆனால் இந்து மதம் என்ற பெயரில் சொல்லப்படக்கூடிய இன்னைக்கு வந்து திமுக பொருளாளர் கோயிலுக்கு போறார், நான் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறார். போன வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு அவருடைய ட்விட்டர் அக்கவுண்ட்ல இருந்து வாழ்த்து தெரிவிக்கப்படுது.
பிறகு அது டெலீட் செய்யப்படுது, அது ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்கப்பட இல்ல அது அவருடைய கருத்து அல்ல, அவருடைய வாழ்த்தல் அப்படின்னு திரும்ப பெறப்படுது. இந்துக்களுக்கு எதிரி இல்ல அப்படின்னா இன்னைக்கு கோவிலுக்கு போறவரு ஏன் அந்த வாழ்த்தை வந்து ரிட்ராக்ட் பண்ணணும்? பெரும்பான்மையான இந்துக்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை விநாயகர் சதுர்த்தி. இன்னைக்கு இந்துக்களுக்கு எதிரானவர்கள்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாழ்த்தை கூட ஓன் பண்ண மாட்டேங்குது. இல்ல, வாழ்த்தை ஓன் பண்றது டிஸ்ஓன் பண்றதா இல்ல சார். வழக்கத்துக்கு மாறா இருக்கக்கூடிய ஒரு செய்தி, ஒரு சம்பவம் அது நடந்திருக்குது, அவருடைய நாலேஜுக்கு வந்துதா வரலையாங்கிற சப்ஜெக்ட்லாம் ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். பட்டாச்சாரியர்களை சந்திப்பது வழக்கத்தில் ஒண்ணு கேட்டுங்க. அதாவது கோயிலுக்கு போறது, பட்டாச்சாரிய சந்திக்கிறதுலாம் திமுகவுக்கு முரண்பட்ட கொள்கை கிடையாது. திமுக போகக்கூடியதெல்லாம் ஒண்ணுமே எங்கேயும் சொல்லல. நான் ஒண்ணு கேட்கிறேன், அது வேற, அது வேற. நீங்க அதுக்குள்ள போக கூடாது. இது வந்து வாழ்த்து தெரிவிக்கப்படுது, ஒண்ணு சொல்லிடுறேன் சார். சொன்ன வாழ்த்தையும் திரும்ப பொங்கலுக்கு வாழ்த்து தெரிவிக்கப்படுகிறது. நான் ஒண்ணு கேட்கிறேன் சார். கன்னியாகுமரியில போய் மீனவரை பாக்குறாரு, கும்பகோணத்துல குருக்களை பாக்குறாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். எங்க யார் இருக்கிறாங்க அங்கதான் பார்க்க முடியும். இன்னைக்கு அன்னை வேளாங்கண்ணி கோயிலுக்கு போய் மரி மாதாவை பார்த்திருக்கிறாரு, நாகூர் தர்காவுக்கு போய் நாகூர் தர்காவுக்கு போய் இன்னைக்கு திருக்கொச்சியூருக்கு அந்த ஊருக்கு போகும்போது, சிவகங்கைக்கு போகும்போது வரலாற்றுத்துடன் வந்து கொண்டிருக்கிறது. கலைஞர் எழுதியிருக்கிறார் ராமானுஜரை பற்றி, அந்த தொடரை பற்றி எழுதியிருக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த ப்ரோக்ராம் பிளான்ல கூட இல்லாம அந்த மக்கள் கேட்டாங்க. அதாவது வந்து அந்த ஊர் பெரியவர்கள் கலைஞர் எழுதுகிற அந்த ராமானுஜனுடைய வரலாற்று ஸ்தலம் இங்க இருக்கிறது எத்தனை கிலோமீட்டர் போயிட்டு வந்து கடவுளை ஏற்பவரா மறுப்பவரா? இல்ல, அதாவது வந்து கடவுள் ஏற்பவர் மறுப்பவர் என்கிறத காட்டிலும் ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம்ங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய பொருளாதாரத்துக்கு தனியாக இல்லைங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கொள்கை தான் என் தலைவருடைய கொள்கை, என்னுடைய பொருளாதார கொள்கை. திமுக இந்து கடவுள்கள், இந்த கடவுள் அந்த கடவுள், தந்தை பெரியார் சர்டிபிகேட் படி ஹிந்துவா இல்லையா? எஸ். பேரறிஞர் அண்ணா சர்டிபிகேட் படி இந்துவா இல்லையா? சர்டிபிகேட் இல்ல, நான் சொல்றேன் கேளுங்க. இந்துங்கிறது ஒரு டெக்னிக்கல் டேர்ம். பட் ஆனா எந்த கட்டத்துல ஒரு நிமிஷம். இந்து இஸ் எ டெக்னிக்கல் டேர்ம் provided இந்து எதிரின்னு நாங்க சொல்லவில்லை. அந்த இந்துத்துவ கொள்கைகள், அதாவது வந்து இவன் தொட்டால் தீட்டு, இவன் உண்டால் தவறு, இவன் இங்கே நிற்க வேண்டும், அவன் அங்கே வர வேண்டும், இவன் அதாவது வந்து சமூகத்தில் ஒரு மாச்சரியங்களை, ஒரு வேறுபாடுகளை செய்வதைத்தான் எதிர்க்கிறதே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களை எதிர்க்கவில்லை. நேற்றுக்கு தஞ்சாவூர் உங்க கேள்வி மிக தெளிவானது. திரு கருணாநிதி அவர்கள் பிராமண மக்களை பற்றி அவர் சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தைகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. பிராமண சமுதாயத்தை பற்றியும் பிராமண மக்களை பற்றியும் உரிமை வைத்தவர்கள் என்று என்ன சொல்லல. பிராமண சமுதாயத்தை நீங்க போற போக்குல நீங்க பிராமணர்களை பற்றி கலைஞர் அவர்கள் என்றைக்கும் ஒரு சமூகத்தை பற்றியோ ஒரு தனிநபரை பற்றியோ விமர்சித்தவர் கிடையாது. நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், பிராமணர்கள் எங்களுக்கு எதிரல்ல, அந்த பிராமணியம் தான் தவறானது, எதிர்ப்பானது என்று தெளிவாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பிராமணியம் என்னன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க கூடாது, நீங்க தொட்ட டம்ளர்ல நான் தண்ணி குடிக்க கூடாது, அதுதான் பிராமணியம். அவ்வளவுதான். திரு செந்தில்நாதன், என்னுடைய அடுத்து திரு ரமேஷ் திரு செந்தில்நாதன் அவர்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி, நீங்க வந்து பலரும் ஏற்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு சற்று ஒரு மாற்றம் அப்படின்னு, இது வந்து ஒரு எலக்ட்ரல் கால்குலேஷனோட சேர்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறதோ? இன்னைக்கு அதிமுகவுடைய ஓட் பேங்க் இன்டாக்டா இருக்கு. கடந்த 2014 தேர்தலில் என்டிஏ பிஜேபி அங்கம் வைக்கக்கூடிய என்டிஏ வாக்கு சதவீதம் கூடுது, திமுகவுடைய வாக்கு சதவீதம் குறையுது. ஆக திமுகவுடைய வாக்கு வங்கியில ஒரு டென்ட் ஆகுது. ஆக அதை இன்டாக்டா வச்சுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால எடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் யுக்தியும் இல்ல. தமிழ்நாட்டுல இந்துக்கள் பெரும்பான்மையா ஏற்கனவே இருக்கிறாங்க. அவர்கள் வந்து இந்துக்கள் அப்படின்னோ அல்லது வேற ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டோ வந்து அரசியல்ல இதுவரையில செயல்படல. திமுக, அதிமுக, காங்கிரஸ் அது போல பொதுவாக போயிருந்தாங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இந்துங்கிற ஒரு அடையாளத்தை ஒரு குறிப்பிட்ட கட்சி தனக்கு உடமையாக ஆக்க முயலுமானால் மற்றவர்கள் வந்து அதுக்கு மாற்றாக வந்து பேச வேண்டிய சில தேவைகள் வந்து வரும். இது வந்து இயல்பானது. உதாரணமாக வடக்குல வந்து இந்த மாதிரி பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பெரும்பான்மை இந்துக்கள்ல பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வந்த போது எதிர்த்த நீங்கள் எப்படி இந்து கட்சி என்று உங்களுக்கு சொல்லிக் கொள்ள முடியும்? லாலு பிரசாத் பேசுறாரு.
இதை போல வந்து ஒரு இன்னொரு ஆல்டர்னேட்டிவா வந்து ஒரு விஷயத்த பேச முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கறத நான் மாற்றம் நான் சொன்னேன். இது சரி தப்பு அப்படின்றத விட திமுக வந்து தேர்தல் கணக்கு போட்டு இதை செய்தா தேர்தல் கணக்கு போட்டு செய்யலாம். எதுக்கு கட்சி கட்டாயம் தேர்தல் கணக்கு போட்டு செய்யதான் செய்யும். அடுத்து வரக்கூடிய தேர்தலில் வந்து ஒருவேளை தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய ஆதிக்கம் கொஞ்சம் வளருமானால் அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை பத்தி அதிமுகவோ திமுகவோ யோசிக்கலாம் தப்பு, யோசிச்சா தப்பு கிடையாது. ஆனா என்னன்னா நீங்க இந்த ஒரே விஷயத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கேள்வி வந்து நான் இன்னும் ஒரு தகவல் இப்ப சொல்லி ஆகணும். திமுகவும் சரி அதிமுகவும் சரி 60களில் அதாவது வந்து திராவிட கழகம் என்று இருந்த போது இருந்த ரியாலிட்டி அந்த யதார்த்தத்தை தாண்டி இது சுதந்திர இந்தியா வந்து தமிழ்நாடு ஒரு மாநிலமாக ஆகி அதன் பிறகு வந்த யதார்த்தத்துக்கு பிறந்த அந்த சூழல வந்து அந்த கட்சி தான் திமுக. அன்னைக்கு சொல்லப்பட்ட பல்வேறு விஷயங்கள்ல அடிப்படையான விஷயங்கள்ல ரெண்டு கட்சிகளும் வந்து கடந்து வந்து வெகுகாலம் ஆச்சு. இதான் உண்மை. இதை பத்தி தான் நம்ம பேசணும். இந்த ஒரே ஒரு ஸ்டாலினுடைய கூற்றை வச்சுட்டு வந்து நம்ம பேசுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒன்னும் பெரிய முக்கியமானதா பார்க்கல. ஆக மாநில சுயாட்சி, அப்புறம் வந்து சமூக நீதி, அப்புறம் வந்து குறிப்பாக மாநில சுயாட்சிங்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியமா பேச வேண்டிய ஒரு பிரச்சனை, மொழி பிரச்சனை. அதன் பிறகு வந்து எவ்வளவு சில விஷயங்களை வந்து நம்ம பேசணும். அது எல்லா விஷயங்கள்லயுமே குடியரசுத் தலைவர் பிரதமருக்கு கடிதம் எழுதுவதற்கு மேல எதையும் செய்யாத கட்சிகளாக ரெண்டு கட்சிகளும் மாறி இருக்கு. இத பத்தி நம்ம பேசணும். திமுக பொறுத்தவரையில அதனுடைய அடிப்படை அரசியல் அடையாளங்களாக இருந்த ஒவ்வொன்றும் அதன் கையை விட்டு நழுவி போயிருக்கு. இன்னைக்கு அதனுடைய நேர் எதிர்நிலையில வந்துதான் வந்து ஸ்டாலின் வந்து நாங்க இந்துக்கள் கட்சின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கூட வந்து நிக்கிறான்றது இன்னொரு கோணத்துல இருந்து பார்க்கலாம். இந்துக்கள் கட்சி சொல்லல, இந்துக்கள் இருக்கிறார்கள் நீங்க சொல்றதாங்க. நான் போற போக்குல சொல்லிட்டு மன்னிக்கணும். அதாவது வந்து இந்த மாற்றங்கள் எல்லாமே வந்து ஒரு பக்கம் தவிர்க்க முடியாத மாற்றமா எனக்கு தோணுது. இன்னொரு பக்கம் அடிப்படைகள்ல இருந்து இவங்க வெளியே வந்து ரொம்ப காலம் ஆச்சுங்க. இது கொஞ்ச நெஞ்ச காலம் 90களிலே வந்து இது மாறி நீங்க சொன்னது போல ஒரு தனிநபரின் கட்சியாக ஒரு கட்சியும் ஒரு குடும்பத்தின் கட்சியாக இன்னொரு கட்சியும் மாறி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒழிச்சு முடிச்சுட்டாங்க. அதுதான் முக்கியமானது. கேட்கணும். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னால் நேர்களை நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு மீண்டும் அன்போடு வரவேற்கின்றோம். சரியான திசையில் தான் பிரதான திராவிட கட்சிகள் அதிமுக திமுக பிரயாணிக்கிறதாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. நான் திரு ரமேஷ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். ரெண்டு கட்சிகள் மேல வைக்கக்கூடிய விமர்சனம் தனிநபர் முன்னிறுத்தல். இது வந்து ஆஃப்லேட் இன்னும் சொல்ல போனா திமுக மேலும் அதிமுக மேலும் அதிகமாக வைக்கப்படக்கூடிய விமர்சனம். இது புறந்தள்ளக்கூடியது. தனிநபர் முன்னிறுத்தி ஒரு கட்சி செயல்படுவதில் வந்து பல கட்சிகள் அதுல இருக்கு. இங்க நீங்க தமிழ்நாட்டை மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க. அகில இந்திய அளவில் இன்றைக்கு பல கட்சிகள் தனிநபர்களை முன்னிறுத்தி இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒரு கட்சியினுடைய லீடர் ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர்னா அவரை முன்னிறுத்தி அந்த கட்சி இயங்குவதில் தவறே இல்லை. இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு முழுமையான கட்டுப்பாடு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அதனுடைய தலைமைதான். அந்த தலைமையை சார்ந்து தனிநபரை முன்னிறுத்துவது அப்படிங்கிறது அகில இந்திய அளவுல நடந்துட்டு இருக்குது. இன்னும் சொல்ல போனா ஆசியால பல மாநிலங்கள்ல இருக்கு, சில நாடுகள்ல இருக்கு. அந்த தனிநபர் மட்டுமே ஒரு ஃபேக்டரா இருக்கும்போது, ஒன்லி ஃபேக்டரா இருக்கும்போது ஆரோக்கியமான முறையாங்கிற கேள்வி இல்ல. அந்த தனிநபரால அந்த கட்சி மிகப்பெரிய அளவுக்கு வலு பெறுகிறது. அந்த தனிநபரால அந்த மாநிலம் ஒரு கவனிக்கப்படக்கூடிய இடத்துல இருக்கின்ற போது அதனால தவறு இருப்பதா நினைக்கிறேன். அதுக்கு அடிஷனலா நான் இன்னொன்னு சொல்லணும். இரண்டு கட்சிகளின் மீதும் ஒரு பொதுவான விமர்சனத்தை சோதரர் முன் வச்சாரு. கடிதம் எழுதுவதன் மூலமாவே பிரச்சனைகளை தீர்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. அது வந்து ஒரு கட்சி வந்து மத்தியில அதிகாரத்துல பங்கு செலுத்த முடியாத நிலையில அவர்களால அவங்க அந்த மாதிரி பங்கு செலுத்த நிலையிலேயே கோட்டை விட்டுருக்காங்கன்றது தனி விமர்சனம். இப்போது அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா சமூக நீதி சார்ந்த விஷயத்துல ஒரு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை தமிழ்நாட்டில் செய்து இருக்கிறது. பங்கெடுக்கும் போது கோட்டை விட்டாங்கன்னு யார சொல்றீங்க? மட்டும் வந்து ஒரு ஒண்ணு திமுக ஆதரவா நீங்க சொல்ல வேண்டாம். அதிமுக ஆதரவா பேசி போயிடுங்க. போர்வையில வந்து நீங்க அதிமுக எனக்கு பதில் சொல்லணும். பப்ளிக் பதில் சொல்லுங்க. நீங்க ஒண்ணு வெளிப்படையா
சப்போர்ட் பண்றது சப்போர்ட் பண்றது எங்களுக்கும் தெரியும் நீங்க என்ன சொல்ல வரீங்கிறத. ஒரு கட்சி வந்து கோட்டை விட்டுச்சுன்னு சொல்றீங்க, இவங்க செஞ்சாங்க. எடுங்க சார் இஷ்யூ, நான் எடுங்க இஷ்யூ, நான் பேசுறேன். திமுக எங்க காவிரி ஒரு பத்திரிகையாளர் பத்திரிகை பத்திரிகையாளர் நான் சொல்றேன், காவிரி நீர் பிரச்சனையில ஒரு நிமிஷம் சார், நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க சார், உங்களை பதில் சொல்றேன். காவிரி ட்ரிபியூனல் ஒரே நாள்ல அப்படியே பூத்து குடிஞ்சிருச்சா ஜெயலலிதா? தெரியும் காவிரி பிரச்சனை ஒரே இரவில் முடியக்கூடிய பிரச்சனையா? ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தபோது கெசட்ல வெளியிட்ட ஒரு இருந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை பல்வேறு விஷயம். ஜெயலலிதா உண்ணாவிரதம் திரு ரமேஷ் அவர்கள்ட்ட கேட்கும்போது நீங்க அவங்களுக்கு ஒரு பிரீஃப் இருக்கு அப்படிங்கிறீங்க. திரு செந்தில்நாதனுடைய விமர்சனம் இந்த பிரச்சனைகள் நீடிப்பதனாலதான் நீங்க காவிரி பிரச்சனை நீடிக்குது, மீனவர் பிரச்சனை நீடிக்குது, ஆனா அதனது பலன் என்ன, அந்த ஒரு ஆக்டுடைய பலன் என்ன அப்படிங்கறத கேள்வி. அதனாலதான் நான் சொல்றேன், அதற்கு மேலும் அழுத்தம் செலுத்தணும், கடுமையான அழுத்தங்களை செலுத்தப்பட்டிருக்கா, செலுத்த வேண்டும் நான் சொல்றேன், செலுத்த வேண்டும் நான் நிச்சயமா வலியுறுத்தேன். தமிழகத்தினுடைய உரிமைகள் வரும்போது இவங்க தொடர்ச்சியாக தட்டி கழிக்கக்கூடிய வேலைகளை தான் செய்திருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு தான் நான் சொல்றேன். இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி சென்னை உயர்நீதிமன்றத்துல தமிழை ஒரு வழக்காடு மொழியா சேர்க்கணும்னு போராடி 15 நாள் சிறையில இருந்து வழக்கறிஞர்கள் எல்லாம் வெளியே வந்திருக்கிறாங்க. அவங்க ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இந்திய அரசியல் சாசனத்துக்கு உட்பட்ட அதில் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த அரசாங்கம் வாங்கி கொடுக்கல அப்படின்றதுக்காக அவங்க முன்வைக்கக்கூடிய காரணங்கள் பார்க்கும்போது மிக எளிமையான ஒரு விஷயத்தை திமுக அரசும் சரி அதிமுக அரசும் சரி மாத்தி 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 முழுமையாக குழப்பி ஏமாத்தி இன்னைக்கு வரையில அந்த போராட்டத்தை கொஞ்சம் வழக்கறிஞர்கள், ஏன்னா இது சாதாரண வழக்கறிஞர் பிரச்சனை மட்டும் கிடையாது, கோர்ட்டுக்கு போகிற ஒவ்வொரு தனி மனுஷனும் பிரச்சனை, ஒரு மத்திய மாநில பிரச்சனை வச்சுக்கோங்க. ஒரு பிரச்சனையில ஏற்கனவே இருக்கிற ஒரு உரிமையை மிக எளிமையாக வாங்கி கொடுக்க முடியாத 600 பேர் செத்த பிறகும் கூட எங்காவது தெற்க மீனவர் பிரச்சனையில மத்திய அரசாங்கத்தை ஒரு குறிப்பிட்ட ஈழ பிரச்சனை பெரிய பிரச்சனையை பேசலாங்க. ஒரு சாதாரணமா தமிழகத்துக்கான பிரச்சனை எடுத்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கூட உரிமையாக போராடி வாங்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து இவர்கள் விலகி நீண்ட நாளா இருக்கிறது. நான் ஒரு 20-25 வருஷமா பாக்குறேன். இவங்க அத்தனை பேருமே என்ன மாதிரி நிலையில இருக்கிறாங்கன்னா, தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தங்களுடைய குடும்ப நலனை அல்லது தங்களுடைய நலனை காப்பாற்றிக் கொள்வதற்காக மத்திய அரசாங்கத்தோடு எந்த விதமான சமரசம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறார்கள். மத்திய கூட்டணி அரசுல அதிக நாட்கள் இருந்தது திமுக. மத்திய அரசுல கூட்டணியில் இருக்கும் போது வாங்கக்கூடிய இன்னும் ஜாஸ்தி மத்திய உரிமைகள் பேசுறீங்க. அவர் சொல்லக்கூடிய கண்டென்ஷியஸ் இஷ்யூ, நீங்க கச்சத்தீவோ காவிரியில உரிமையோ முல்லை பெரியார் விவகாரமோ அதெல்லாம் நீண்ட காலமா தொடர்ந்துட்டு வருது. நாங்க குரல் கொடுக்கிறோம், நீங்க சொல்லலாம், நாங்க குரல் கொடுக்கிறோம், திமுக சொல்லலாம். வழக்கு போட்டு ஜெயிக்கலையா? நீங்க வழக்கு போட்டீங்க, பிரச்சனை தீர்ந்ததா? மேலாண்மை வாரியம் இல்ல, நீங்க கெசட்ல அதை அமைக்க முடிஞ்சதா? உங்களுடைய பிரஷர், உங்களுடைய வல்லமை அதை அமைக்க நிலைமையில எந்த மத்திய அரசு அமையலையே. தமிழக மக்கள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 40க்கு 40 போட்டு அனுப்புறாங்க ஒவ்வொரு முறையும். முழுக்க சப்போர்ட் பண்றாங்க. வைத்து நீண்ட நாள் தொடரக்கூடிய பிரச்சனைகள் இன்னி வரைக்கும் நீங்க குரல் கொடுத்த விஷயம்
லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கா. மற்ற எல்லா ஸ்டேட்ஸும் சரி, they have to fight with central. எல்லா ஸ்டேட்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறது இல்ல. சில ஸ்டேட் போராடுறோம். அது அதிகமா போராடுறது அம்மாவுடைய ஆட்சியில. மற்ற மாநிலங்களை காட்டிலும் காங்கிரஸ் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களை காட்டிலும் இன்னைக்கு திமுக அதிமுக தொடர்ந்து ஆண்டு நம்ம மாநிலம் ரெண்டு கட்சியும் மாநில சுயாட்சியும் மாநிலங்களுக்கு அதிக உரிமையும் உங்களுடைய டிஎன்ஏவா உங்களுடைய கொள்கையோட பிரதான அம்சமா வச்சிட்டு இருக்கீங்க. அதை வைத்து அதை வலியுறுத்துற நீங்க இன்னைக்கு மாநில உரிமைகளை பாதிக்கக்கூடிய எவ்வளவு பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்திருக்க முடியுது. மீனவர் பிரச்சனையாகட்டும், அவர் சொல்வது போல காவிரி பிரச்சனையாக இல்ல. இப்ப நான் சொன்ன பிரச்சனை இந்த உயர்நீதிமன்ற என்ன செஞ்சீங்க? மாநிலத்துல கோஆபரேட் பண்ணுங்க. ஒரு மீனவர் பிரச்சனை தமிழ்நாடு மட்டும் தீர்க்க முடியாது. என்ன பண்ண சொல்றீங்க? தமிழ்நாடு உங்களை நம்பி உங்ககிட்ட ஆட்சியை கொடுத்திருக்கு. அதற்கான போன எலெக்ஷன்ல மோடி உட்கார்ந்து இல்ல போராடுறோம், வழக்கு தொடர்றோம். ஒரு தேசிய கட்சிக்கு ஓட்டு போடாம உங்களுக்கு ஏன் ஓட்டு போடுறோம்? கடந்த தேர்தலில் இந்தியாவில் கூட்டணியோட இருந்தாங்க. திமுக கூட்டணி வச்சுதான் சென்ட்ரல் காங்கிரஸ் என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டுக்கு? அதாவது செந்தில் சார் கேட்ட மாதிரி ஒரு கருத்து, ஒரு நியாயமான கருத்து. அதாவது அதிமுகவோ திமுகவோ மத்திய அரசாங்கத்துக்கிட்ட அங்கம் வகிச்சோ அங்கம் வகிக்காமலோ ஒரு நீண்டகால பிரச்சனைகளை தீர்க்க முடியாம இருக்கிறது ஒரு நியாயமான கேள்வி. மக்களுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா இது எல்லோரும் சாதாரண சாமானிய மக்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு கேள்விகள். அதுக்கு நான் பொறுப்பு பதில் சொல்ல வேண்டியது. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மத்தியிலே ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் சரி அல்லது கூட்டணியில் இல்லாத கட்டத்திலும் சரி, நீண்டகால பிரச்சனைகள் அல்லது உடனுக்குடன் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தேவையான பிரச்சனைகள் இரண்டு வேறுபாடுபடுத்தி எங்களுடைய முழு கவனங்களும் செலுத்தி அதற்கான பணிகளை செய்து வந்திருக்கிறோம். ஒன்று, இந்த உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழி தமிழாக வர வேண்டும் எவ்வளவு விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. இல்ல அப்படின்னா எவ்வளவு விஷயம் பட்டியலிட்டு நான் தயாரா இருக்கேன். ஒன்னு சொல்றேன், கம்மியா இருக்கிறதுனால அப்படிதான், வேற வழி கிடையாது. அதாவது இப்ப வழக்காடு மொழி தமிழை பத்தி சொல்லும் போது எந்த ஒரு அரசாங்கம் செய்ய முடியாத செய்திராதது. ஏன்னா திமுக அதிமுக ரெண்டு தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி ஆட்சி செஞ்சிருக்காங்க. அதுல டிஎம்கே என்ன பண்ணதுன்னா இதை ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன்ல பாஸ் பண்ணி எல்லாத்தையும் பிரசிடென்ட் அசென்ட்க்கு அனுப்பி சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரஷரை கொடுத்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிற சிச்சுவேஷன்ல இதே எல்லாமே சார் ஒரு காலகட்டத்தில் அந்தந்த சூழலுக்கு என்ன பேசுறேன். லாஸ்ட் டென்யூர்ல நாங்க அனுப்பியாச்சு. லாஸ்ட் டென்யூர்ல அனுப்பி எல்லாம் முடிஞ்சு அதை லேப்ஸ் ஆகாமையும் பார்த்துக்கிட்டு எல்லாம் பண்ணணும். இப்ப ஒண்ணுமே இல்ல. இப்ப பிரசன்ட் கவர்மெண்ட் ஜெயலலிதா அவங்களுடைய கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அதை சொல்லி அதை செயல்படுத்த வேண்டிய ஒரு உரிமை கொண்டிருக்கக்கூடிய அதிகாரம் கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசுல இருந்தீங்க. ஒரு காவிரி இறுதி ஆணையம் உங்களால கெசட் பண்ண முடியல, இந்த விஷயத்தை கொண்டு வர முடியல. காவிரி இஷ்யூ சொல்லும் போது மிஸ்டர் ஹரி சார், அதாவது காவிரி இஷ்யூஸ் உங்களுக்கு தெரியும், அது ஒரு பெரிய லாங் ப்ராசஸ் ஆஃப் காவிரி இஷ்யூல முதல்ல திமுகவுடைய நடவடிக்கையில 205 டிஎம்சி இடைக்கால உத்தரவு பெறப்பட்ட தண்ணி ஊத்துறதுக்கு திமுக இல்ல 2007 இறுதியான வருது. 2013 வரைக்கும் நீங்க ஆட்சியில இருந்து ஏன் கெசட் ஆக முடியல? கோர்ட்ல கேஸ் வெர்டிக்ட் வந்த பிறகு சார் வருது எல்லாம். சாரி சார், அதற்கு எந்த தடையும் இல்ல. மத்திய அரசை பார்த்து கேட்டுச்சு, ஏன் இது வரைக்கும் கெசட் பண்ணல? கெசட் பண்ணுங்க, தடை ஏதும் இல்ல. கோர்ட்ல ஒண்ணும் இல்ல, தடை ஏதும் இல்ல. அதுக்கு நீங்க பாருங்க, ஒண்ணு காவிரி இஷ்யூ அதுல there was a legal problem.
அதுல கோர்ட்ல இருந்துச்சு. உங்களுக்கு பொலிட்டிக்கல் வில் இல்லங்கிறதாங்க பிரச்சனை. மத்திய அரசாங்கம் நீங்க அவங்க குற்றம் சாட்டுறத காட்டில ஒண்ணு கேட்டுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப உங்க சொல்றாங்க இல்லையா, சமூக பிரச்சனைகள்ல வந்து இவங்க தலையிடவே இல்ல, இப்ப அவங்களுடைய கொள்கைகள் இதை மாறி இருக்கிறாங்க. சமூக பிரச்சனைகள் பெண்களுடைய சொத்து உரிமையாக இருக்கட்டும், அல்லது வந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சட்ட போராட்டங்களை சட்ட போராட்டங்களை விமர்சனங்கள் வைக்கலாம் ரெண்டு கட்சிகள் மேலேயும். ஆனா இந்த ரெண்டு கட்சிகளுக்கு தாண்டி ஒரு வலுவான மாற்று இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த ரெண்டு கட்சிகளுக்கு நிகரான ஒரு வலுவான மாற்றுன்னு நம்ம அடையாளம் காண முடியல. அதற்கான ஒரு ஸ்கோப் இமீடியட் ஃபியூச்சர் தென்படுதா? இல்ல, தென்படவில்லை. எல்லா எதிர்கட்சியும் என்ன காரணம்னா எதிர்கட்சிகளிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையின்மை. இரண்டாவது, முதலமைச்சர் கனவுல பல பேர் இருக்காங்க. இன்றைக்கு முதலமைச்சர் கனவு தான் மிகப்பெரிய இஷ்யூவா இருக்கு. விஜயகாந்த் முதலமைச்சர் ஆகணும்ன்றாரு. அவர் முதலமைச்சர் வேட்பாளராக ஏத்துக்கிட்டா பாஜக அன்னைக்கு போறதுக்கு தயாரா இருக்காங்க. அவங்க பார்வை பாஜக பக்கம் தான் இருக்கு. அவங்களுடைய கூட்டங்கள்ல திமுக அதிமுக விமர்சனம் பண்றாங்க. பாமக முதலமைச்சர் இதுல இருக்கு. வைகோவே வந்து இன்னைக்கு அந்த மக்கள் நல கூட்டு இயக்கம் வந்து விரிவடையுமா, அதனுடைய ஈகோ வரும். புதிய கட்சிகள் அதில் இணையுமானால் ஈகோ வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. இப்படி எதிர்கட்சிகளுடைய அபிலாஷைகள், அவரவர்களுடைய பற்றிய மதிப்பீடுகள், சுய மதிப்பீடுகள் மிக அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால ஒற்றுமை இல்லாத நிலை. இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். இருபெரும் திராவிட கட்சிகளும் நிறைய விமர்சனங்களை தங்கள் மீது வைத்திருந்தாலும் கூட நீங்க உங்களுடைய வல்லமை அப்படிங்கிறது மற்றவர்கள்ட்ட தங்களுடைய களத்தை விட்டுக் கொடுக்கக்கூடிய நிலையில் இல்லாம வல்லமை பொருந்திய கட்சிகளாக இருக்கின்றன. ரெண்டு கட்சிகளுமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய அம்சங்கள் நிறைய இருக்கின்றன. அவங்களுடைய வலிமைகளும் மிக அதிகமாக இருக்கின்றன. அவங்களுடைய கொண்ட கொள்கைகள், அவங்களுடைய கோர் ஐடியாலஜியா சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுல இருந்து விலகி இருக்கிறாங்களா, மாறி இருக்கிறாங்களாங்கிற கேள்விகள் விமர்சனங்களும் தொடரவே செய்கின்றன. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற CR சரஸ்வதி அவர்களுக்கும், திரு பரந்தாமன் அவர்களுக்கும், திரு செந்தில்நாதன் அவர்களுக்கும், திரு ரமேஷ் அவர்களுக்கும் நன்றி. ஆயுதெழுத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நண்பர்களே. ஒரு பொது தேர்தலுக்கு உண்டான பரபரப்போடு நாளை நடைபெற இருக்கிறது நடிகர் சங்க தேர்தல். எப்போதும் இல்லாத போட்டி, பொது கவனம் ரெண்டுமே இந்த ஒரு தேர்தல், நாளை நடைபெற இருக்கக்கூடிய இந்த ஒரு தேர்தல் பெற்றிருக்கிறது. இதுல ஒரு படம் முடியுது, கிளைமேக்ஸ் வருது அப்படின்னா பரபரப்பு கூடும். அதே போல பரபரப்பு காட்சிகளும் இறுதி வரைக்கும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நடைபெற்றிருக்கின்றன. நேற்று வரைக்கும் 2 அணிகளும் இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரே கட்டத்தில் நடைபெற்றிருக்கிறது. இது நடிகர் சங்க விவகாரம் மிக விரிவாக ஊடக தளத்தில் அதனது நுணுக்கமான அம்சங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் நேற்றைய கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கவனத்தை ஈர்த்து இருக்கக்கூடிய விஷயம் இல்ல, சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய விஷயம். இதுல வந்து ஒரு மொழி இனம் இது ரெண்டும் முன்னிறுத்தப்படுகிறதோ, குறிப்பாக சரத்குமார் அணியோடைய கூட்டத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஒரு அம்சம் மேலோங்கி இருந்தது. மற்றவர்கள் வரலாம், இங்க ஆழ்வது தமிழர்களாக இருக்கணும் அப்படிங்கிற குரல்லாம் கூட நம்ம கேட்க முடிந்தது. இன்னும் எழுப்பக்கூடிய ஒரு விமர்சனம் என்னன்னா, மொழிவாரி மாநிலங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு தென்னிந்திய நடிகர் சங்கம் இருந்தது. அந்தந்த மாநிலங்கள்ல கேரளாலேயோ ஆந்திராலேயோ கர்நாடகாலேயோ அந்தந்த நடிகர் சங்கம் இருக்கிறது. தமிழர் அல்லாதோர், தமிழர்கள் அங்க இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில, அங்க தலைவர்களா ஆக முடியாத ஒரு சூழ்நிலையில இங்க மட்டும் ஆவது எப்படி அப்படிங்கிற விமர்சனங்களா நம்மால கேட்க முடிகிறது. இது ஒரு மொழி இன அரசியல் நடிகர் சங்கத்துல கூர்ந்திருப்பதை நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. இது பற்றிய கேள்விகள் எழுதியிருக்கின்றன, விவாதிப்போம். நிகழ்ச்சியில் நம்முடைய நடிகர் சங்கீதா அவர்கள் இணைகிறார், அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதே போல இயக்குனர் RK செல்வமணி அவர்கள் நம்முடைய இணைகிறார், அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். நான் திரு செல்வமணி அவர்கள் தெரிந்த அந்த நிகழ்ச்சியை தொடக்கணும்னு நினைக்கிறேன். மொழி இனம் ரெண்டுமே நேற்றைய கூட்டத்துல, குறிப்பாக சரத்தணி கூட்டத்துல இன்வோக் பண்ணப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு ஆரோக்கியமான விஷயமா? நடிகர்கள் மொழி இனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். ஒரு நடிகர் சங்க தேர்தல்ல இந்த ஒரு விஷயத்தை இன்வோக் பண்ணுவது அப்படிங்கிறது சரியான ஆரோக்கியமான நடைமுறையா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. நடிகர் சங்கத்துக்குள்ள இந்த இனமொழி நுழைவது தவிர்க்க முடியாது. ஏன்னா நாங்க பேசும்போது நான் என்ன சொன்னேன்னா, நான் நடிப்புக்கு இனமோ மொழியோ ஒரு தடை இல்லை. ஆனால் நிர்வாகத்துக்கு இனம் மொழி அவசியம். அந்த நிர்வாகத்துக்காகத்தான் நம்ம இந்தியாவையே மொழி வாரியாக
மாநிலமா பிரிச்சிருக்காங்க. ஒரே குடும்பமா வந்து தாத்தா இருக்காரு, தாத்தால வந்து 6 பசங்க ஒரே குடும்பமா இருக்காங்க அப்படின்னா தனி குடித்தனம் போகணும்னு யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா அது தவறு. 6 பேரையும் வந்து தனி குடித்தனம் பிரிச்சு 6 பேருக்கும் 6 பிளாட் வாங்கி கொடுத்துட்டு கடைசி மகனுக்கு பிளாட் இல்லாதப்போ இருக்கிற ஒரு வீடு கடைசி மகனுக்கு கொடுத்துட்டா அந்த வீடு எனக்கு தான் சொந்தம்னு 6 பேரும் கேட்டா எவ்வளவு தவறோ அது போல நிர்வாகம் ஒன்று தனியா வந்துடுச்சு. அந்த நிர்வாகத்தை அந்தந்த இனம் சார்ந்தவங்க நடத்தணும். இந்த தமிழ்நாட்டில் வந்து தமிழர்கள் தான் வாழணும்னு நான் சொல்லல, ஆந்திராவில் தெலுங்கர் தான் வாழணும்னு சொல்லல, இந்தியாவில் இந்தியர்கள் எங்கு வேணாலும் சென்று வாழலாம். ஆனா நிர்வாகத்துல வந்து வரும்போது அந்த இனம் சார்ந்தவங்க மொழி சார்ந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க இருக்கிறவங்க தொடர்பு கொள்றதுக்கு வசதியா இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து தமிழ் பேசுறவங்க இருந்தாங்கன்னா தமிழர்களும் வந்தாங்கன்னா தமிழரோட ப்ராப்ளம் தெரியும். ஏன் நான் சொல்றேன்னா தமிழ் பேச தெரியாதவங்க வந்து ஒரு விஷால் அணியில கூட அந்த ஒரு அணியில கூட எல்லாருமே தமிழ் பேச தெரிந்தவங்க, தமிழ் இண்டஸ்ட்ரியில மட்டும் பிரிடாமினன்ட்டா நான் வந்து இல்ல நீ இந்த அணி இப்ப இந்த கேள்வியே வந்து நடிகர் சங்கத்துக்குள்ள இனம் மொழி தேவையாங்கதான் கேள்வியை தவிர விஷால் அணி இல்ல நாசர் அணிக்குள்ள வந்து விஷால் இருக்காரா இல்ல வந்து இங்க சரத்குமார் அணியில வேற யாராவது ஒரு மொழி பேசுறவங்க இருக்காங்களாங்கிறது தான் கேள்வி. இப்ப நான் என்ன சொல்ல வரோம்னா எங்கேயோ வந்து சிரியா இதுல வந்து வரும்போது ஒரு குழந்தை வந்து இறந்து கிடக்கும் போது அப்போ வந்து இந்த உலகமே வந்து இந்தியா முழுக்கும் ஊடகங்கள் வந்து அந்த குழந்தையோட போட்டோ போட்டுட்டு இவ்வளவு பேருக்கு இறந்துருக்காங்க இந்த குழந்தை இது இவங்களெல்லாம் காப்பாற்றணும் உலகம் துடிச்சுது. ஆனா ஒரு குழந்தை இல்ல 1000 குழந்தை இல்ல 1 லட்சம் மக்கள் நம்ம பக்கத்துல இருக்கிற நாட்டுல வந்து கொல்லப்படும் போது நம்ம வந்து நிர்வாகத்துல நம்ம இல்லாதால இந்திய அரசியல் நிர்வாகத்தில் நம்ம இல்லாததால நம்ம பிரச்சனைகள் வந்து அவங்க பேச முடியல. அதனாலதான் எந்த நிர்வாகம் இருந்தாலும் அந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்க அந்த இனம் சார்ந்தவங்களாக மொழி சார்ந்தவங்களாக இருக்கிறவங்கிறதுல எங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு இல்லை. உங்களுடைய முதல் இதனால வந்து எனக்கு விஷால் எதிரியோ ஏன்னா நானே வந்து ரைட். சங்கீதா உங்களுடைய முதற்கட்ட கருத்து அது வந்து ஆக்சுவலா நீங்க செல்வமணி சார்கிட்டையும் ஸ்டார்ட் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் அவரு திருமணம் பண்ணவங்க ரோஜா அவங்க வந்து தெலுங்கு. ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்காதுன்றது வந்து அவர் வாயிலேயே இன்னைக்கு அவர் சொல்லிட்டாரு. இன்கேஸ் இன் ஃபியூச்சர் அவர் என்ன சொல்றாரு, யாரும் நடிக்கலாம் இங்க புழங்கலாம் அதுல பிரச்சனை இல்ல, ஆனா நிர்வாக பொறுப்புக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வந்து ரோஜா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு திறமையான ஒரு நிர்வாகி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரால வந்துட்டு ஒரு எம்எல்ஏவா இருக்காங்க. ஷி வாஸ் வெரி 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 சக்சஸ்ஃபுல் பர்சன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்துட்டு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் அவங்க வந்து எங்க சைட்ல வந்து அவங்கள வந்து ஒரு பதவியில வந்து அவங்க இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிகாஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. she has already been ruling something. பட் இவங்க சொல்றத பார்த்தனா வந்துட்டு இட் இஸ் சவுண்டிங் வெரி சில்லி. எங்களுக்குள்ள அந்த மாதிரி கிடையாது. நாங்கெல்லாம் வந்து இந்த ஜெனரேஷன் ஆளுங்க. எங்களுக்கு வந்து அந்த மொழி மதம் எதுவுமே கிடையாது. எங்களுக்கு வந்து தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் நல்லவங்க கெட்டவங்க, நல்லது கெட்டது, பெரியவங்கன்னா மதிக்கணும், சின்னவங்கன்னா ஜாலியா எல்லாரும் we have to be together and we have to learn to give in a lot. அதாவது சர்வீஸ். We have come into the motto of service. எங்களுக்கு வந்து மொழி இனம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆந்திரால இருக்கக்கூடிய நடிகர் சங்கத்திலயோ இல்ல கேரளால இருக்கக்கூடிய நடிகர் சங்கத்திலயோ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நடிகர் அந்த நிர்வாகத்துக்கு இதே அடிப்படையில் வர முடியுமா? நிர்வாக பதவிகள்ல வந்திருக்கக்கூடிய முன்னுதாரணங்கள் நிறைய சொல்ல முடியுமா? எங்களுக்கு தமிழ்நாட்டுல இதுதான் மதர், நாங்க தான் மதர். எங்களுக்கு இங்க இருக்கிறது பெருமை. நாங்க வந்து அங்க போய் வந்து என்னைக்குமே வந்துட்டு நாங்க வந்து சேர்ந்துக்கிறோம். நாங்க இது வரைக்கும் கேட்டது கிடையாது. ஐ எம் a member in மா அசோசியேஷன், ஐ எம் a member in அம்மா அசோசியேஷன், எல்லாத்துலயும் நான் மெம்பர். பட் ஆனா எனக்கு என் தாய் வீட்டுல இருக்கிறது எனக்கு ஒரு பெருமை, அவ்வளவுதான். இல்ல உங்களால அங்க இமேஜின் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில இங்க மட்டும் ஏன் வந்து வந்தார வாழ வைக்கலாம், வந்தார ஆள வைக்கணுமா? நீங்க ஒருத்தங்களுக்கு வந்து வீட்டுக்கு வரவங்களுக்கு சாப்பாடு போடுறதாங்க பெருமை. வந்துட்டு ஐயா கிடையாது போங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நல்லதே கிடையாது. we are very happy and எங்களுக்கு வந்து எல்லாரும் கூடி இருக்கிறது எங்களுக்கு பெருமை. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா எங்க நடிகர் சங்கமோட சிம்பலே பாத்தீங்கன்னா கலைத்தாய் வந்து ஒரு 4 பிள்ளைங்களோட இருப்பாங்க. அது வந்து இவங்களுக்கு எல்லாம் தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த 4 பிள்ளைங்களும் இது வந்து 4 குழந்தைங்களும் ஒரு ஸ்டேட்டை குறிக்குது. This is the symbol of Nadigar Sangam. This has been started by NGR sir, Shivaji sir, the stalwarts of film industry, the stalwarts of this the nation. இவங்க எல்லாம் வந்து ஆரம்பிச்சது வந்து அந்த ஒரு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம், bringing in all together. பிறகு மொழிவாரியா நடிகர் சங்கங்கள் மற்ற மாநிலங்கள்ல இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகர் சங்கம் மட்டும் ஏன் எல்லாத்துக்குமான தென்னிந்திய நடிகர் சங்கமா இருக்கும்? அப்போ வந்து இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சப்ப இட் வாஸ் வெரி ஸ்மால். இன்னைக்கு வந்து இட் இஸ் பிகமிங் பிகர் அண்ட் பிகர் அண்ட் பிகர்.
ஓகே, சோ அதுல ஒருத்தங்களா பிரிஞ்சுட்டு போனாங்களே தவிர இன்னைக்கும் வந்து மம்முட்டி சார் பாத்தீங்கன்னா he is very happy to be a part of this association as well. இன்னைக்கும் வந்து அவர் வந்து கால் பண்ணி வந்து பேசிருக்காரு, ஏன் யங்ஸ்டர்ஸ் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, பியூட்டிஃபுல், இட்ஸ் a very nice thing, I'm for you அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ எங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து அதாவது கெஸ்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு எங்களை என்கரேஜ் பண்றது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். சார் நீங்க மலையாள இண்டஸ்ட்ரி தயவு செஞ்சு உங்க அட்வைஸ் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னா ஐ ஃபைண்ட் இட் வெரி ஸ்டூபிட். திரு செல்வமணி, இதே நடிகர் சங்கத்துல ஸ்டால்வார்ட்ஸ் நிறைய இருந்திருக்காங்க. இன்னைக்கு ரஜினிகாந்துடைய வாய்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பரபரப்பா சங்கத்துல பேசப்படுது. அவரை நம்ம புறந்தள்ள முடியுமா? எம்ஜிஆர் போன்ற ஒரு மிகச்சிறந்த கலைஞர்கள் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் வேற்றுமொழிக்காரங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறோமா? தமிழர்கள் இல்லைன்னு சொல்ல போறோமா? இது வந்து ஒரு பிளா உண்டாக்காதா இந்த ஒரு சங்கத்துக்குள்? உலகமே அதாவது இந்தியாவே வந்து யூனிட்டின்னு இருக்கிறப்போ அதான் வந்து சங்கீதா மாதிரி வந்து எல்லாருமே இருந்துட்டாங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம தான் வந்து எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும், எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும்னு நினைக்கிறோமே தவிர அங்க போனா சங்கீதாவுக்கு அங்க போனாதான் தெரியும். நான் வந்து என் மனைவியை பத்தி சொன்னாங்க, நான் மேடையிலே சொன்னேன், முதல்ல வந்து அரசியலுக்கு வரணும்னு என் மனைவி நினைக்கும் போது நான் சொன்ன வந்து அம்மா உங்க ஊர்ல போய் நீ சேவை பண்ணு, நீ ஆந்திராவில் போறேன் ஆந்திராவில் போய் சேவை பண்ணு, அதெல்லாம் முடிச்ச பிறகு அப்புறம் வாங்க, இங்க பண்ணும்போது யாராவது பண்ணட்டும். அது போல இங்க வந்து நிர்வாகத்துக்கு வரணும்னு சொல்லும்போது நீ வந்து இங்க நடிக்க வந்தீங்க, நடிங்க. நீ வந்து ஏதாவது நிர்வாகம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஆந்திராவில் இருக்கிற அசோசியேஷன் போய் பண்ணுங்க. தென்னிந்திய நடிகர் சங்கம் 4 குழந்தைங்க இருக்குன்னு வந்து சங்கீதா குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த எலெக்ஷன்ல சிரஞ்சீவி வந்து ஓட்டு போட போறாரா? புனித் ராஜ்குமார் வந்து ஓட்டு போட போறாரா? மம்முட்டி வந்து ஓட்டு போட போறாரா? இது தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் நாடக நடிகர்கள், தமிழ் திரைப்பட நடிகர்களுக்கான இது எலெக்ஷன். இன்னும் அந்த பேரை வச்சுட்டு நம்ம பேர் கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு அவமானம் தான் இன்னைக்கு இந்த இதுல இருக்கு. இந்த அவமானத்தை வந்து இது மேடை போட்டு இது வேணுமா வேணாமான்னு கேட்கக்கூடிய ஒரு அவமான நிலையில தான் நம்ம இருக்கும். தென்னிந்திய நடிகர் சங்கம் அப்படிங்கிற பேர் போகணுங்கிறீங்களா? அது மாற்றப்படலாம் இங்க யாரும் இருக்க முடியாத நிலைமை உருவாக்கும். நிச்சயமா தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாடு நடிகர் சங்கம் இல்லைன்னா அதுக்குண்டான விளைவை வந்து எந்த சங்கமும் அனுபவிக்கும். அது வந்து இப்போ இந்த எலெக்ஷனுக்காக சரத்குமாரோ விஷால் வந்து என் நண்பர் தான், அவங்க அப்பா அந்த 25 வருஷமா நண்பர், அது வேற விஷயம். ஆனா என் மனைவியே வந்து என் குடும்பத்துக்குள்ள நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் அது வந்து நான் டிசைட் பண்ணலாம், அது என்னோட இஷ்டம். ஆனா என் நாட்டுக்கு யார் தலைமை நான் முடிவு பண்ணுவேன். சங்கீதா இல்ல இன்னைக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ள அது வந்து ஜாதியில வரலாமா? ஆனா நான் எங்க வீட்டுக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள நான் வரமாட்டேன். ஆனா என் வந்தா சாப்பாடு போடலாமா? வந்தா சாப்பாடு போடலாம், திண்ணையில உட்கார வைக்கலாம், சாப்பாடு போடலாம். ஆனா குடும்பத்தை அவங்க கையில கொடுக்க முடியாதுமா, குடும்பத்தை அவங்க கையில கொடுக்க முடியாது. நீங்க அங்க போய் நின்னீங்கன்னா தான் தெரியும். நீங்க வந்து ஆந்திராவில் போய் நீங்க நின்னீங்கன்னா தான் தெரியும், மலையாளத்துல போய் நின்னீங்கன்னா தான் தெரியும். எல்லா அவமானங்களையும் சந்திச்சுட்டு நாங்க வந்திருக்கோம். இல்ல தமிழ்நாட்டிலே தமிழர்கள் வாழ முடியாத நிலையில இங்க இருக்கிறத பார்த்த பிறகுதான் நாங்க இந்த முடிவுக்கு வந்தோம். சும்மா ஒண்ணு வந்து இல்ல, ஆந்திராவில் போயிட்டு அங்க வந்து ஆந்திரா நடிகர்களுக்கு தான் வந்து அங்க பிலிம் சீட்ல இடம் கொடுக்கணும் நிலைமை. நீங்க போய் ஆந்திராவில் ஒரு இடம் வாங்கி பாருங்க, அப்ப தெரியும். ஆந்திராவில் ஒரு தமிழ் படம் எடுத்து தமிழர் ஒரு தமிழ் படம் எடுத்து பாருங்க, அப்ப அங்க போய் ஒரு படம் எடுங்க. அங்க படம் எடுத்தீங்கன்னா அங்க தமிழ் இதெல்லாம் வந்து தெரியாம இந்த பெருந்தன்மை நிர்வாகம் அப்படின்னு பார்க்கும்போது அந்தந்த ஊரை சேர்ந்த கலைஞர்களுக்கு தான் அந்த ஒரு நிர்வாகம் வழங்கப்படணும் அப்படிங்கிற அப்படி பார்த்தனா ஏன் நம்ம வந்து நம்ம ஹிஸ்டரியில இருந்து எடுத்துட்டு போனோம்னா நிறைய நம்மளோட தலைமுறைகள்ல இருந்து நம்ம நாட்டை ஆழ்ந்தவங்க எல்லாருமே வந்து வந்தவங்க, இங்க வந்தவங்க தான். சோ இதெல்லாம் வந்துட்டு இப்படி வந்து நம்ம வந்து எல்லாமே வந்துட்டு நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன் இப்போ வந்துட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ஒற்றுமைன்னு பேசிட்டு இருக்கப்ப எதுக்கு நம்மளுக்குள்ள ஒரு வேற்றுமை? I don't understand. And அதுவும் வந்துட்டு in film industry because நம்ம வந்து எல்லாத்தையும் மீறி அப்பாற்பட்டு இருக்கிற ஒரு விஷயம். நிர்வாகிகள் வந்து அப்பனா வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற யாராவது ஒரு மூளை இல்லாதவங்க வந்து ஒரு நிர்வாகம் செஞ்சனா இஸ் இட் ஓகே? என்ன பொறுத்த வரைக்கும் யார் சரியான நிர்வாகியோ, who is the right person? மூளை இல்லையா? விஷாலுக்கு தான் மூளை இருக்காமா? ஏமா விஷாலுக்கு தான் மூளை இருக்காங்க. 7 கோடி பேர் மூளை இல்லைன்னா அந்த இனமே வேணாமா?
7 கோடி பேர் மூளை இல்லாத வரணும் நான் சொல்லல. 7 கோடி பேர் ஒருத்தனுக்கு கூட மூளை இல்லையா? 7 கோடி மக்கள்னு கிடையாது சார். ஒரு மக்கு வந்து கொண்டு வந்து நிக்க வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு புத்திசாலி, அது தமிழனாவும் இருக்கலாம், வேறு மாநிலத்துல யாரா வேணா இருக்கலாம், ஆனா புத்திசாலியா இருக்கணும். அறிவாளியை கொண்டு வா. வெளியூர்ல கொண்டு வரேங்கிற. அப்ப இங்க 7 கோடி பேர்ல ஒருத்தன் கூட அறிவாளியா இல்லையா? உங்களுக்கு இந்த 7 கோடி மக்கள்ல உங்களுக்கு ஆள் கிடைக்காம 7 கோடி மக்கள் உங்களுக்கு ஆள் கிடைக்காம நீங்க வேட்டு மாநிலத்துல தானே போய் கல்யாணம் பண்ணீங்க. ஏன் தமிழ்நாட்டுல ஒரு அழகி கூட உங்களுக்கு கிடைக்கலையா? கல்யாணங்கிறது என் நாட்டுக்கும் என் மாநிலத்துக்கும் என் நடிகர் சங்கம் என்றது எங்க நடிகர்களுக்கு உள்ளான பிரச்சனை. இயக்குநர்கள் உங்களுக்கு என்ன வேலை பத்தி குறிப்பிட்டீங்க. இப்ப நீங்க சிங்கிள் அவுட் பண்ணும்போது நடிகர்களா இயக்குநர்களா நடிகர் எங்க வர போறீங்க? சண்டை போட்டு இது பண்றீங்க. இதே தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு மிக முக்கியமான ஒரு அசட்டா ரஜினி அவர்கள் இருக்கிறார். அவர் வேறு மாநிலத்தை சேர்ந்தவர், வேறு மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவர். அதனால அவரோட கான்ட்ரிபியூஷன் இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்ல போறோமா? இந்த மாதிரியான நிர்வாக பொறுப்புக்கு வரக்கூடாதுன்னு ஒரு நிலைப்பாடு எடுக்க போறோமா? எம்ஜிஆருக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கிறார்? எம்ஜிஆர் தமிழர் இல்ல, அதனால இந்த இதுல ஒரு நிர்வாக பொறுப்புக்கு அவர் வரக்கூடாதவர் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டதா? இஸ் இட் நாட் வெரி பெராக்யூர்? விதிவிலக்குகள் எப்பவுமே மொத்த இதுக்கும் உதாரணம் ஆயிடாது. விதிவிலக்கு நம்ம சொல்ல முடியாது. அதாவது அதனாலதான் ரஜினி சாரே ஏன் வரல அவருக்கு தெரியும். ஏன் வரல? எம்ஜிஆர் ஏன் வந்தார்? எம்ஜிஆர் இருக்கும்போது அன்னைக்கு 1950 60 இருந்த நிலைமை வேற. அன்னைக்கு தென்னிந்தியான்னு ஒரே, அன்னைக்கு ஆந்திராவில் எந்த நடிகர் சங்கமும் கிடையாது. அன்னைக்கு மலையாளத்துல எந்த நடிகர் சங்கமும் கிடையாது. அன்னைக்கு அம்மா கிடையாது, மா கிடையாது. அன்னைக்கு ஒரே நடிகர் சங்கம். அன்னைக்கு யாரு வேணாலும் இருந்திருக்கலாம். இன்னைக்கு மா வந்துடுச்சு, அம்மா வந்துடுச்சு. அதுக்கப்புறமா என்ன இங்க என்ன கேள்வி இல்ல? இன்னைக்கு ஏன் தென்னிந்திய நடிகர் சங்கமா இருக்கணும்? தென்னிந்தியால இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் அவங்களுக்கு நடிகர் சங்கம் வச்சிட்டு இருக்கும்போது இது மட்டும் ஏன் தென்னிந்திய நடிகர் சங்கமா இருக்கணும்? இது ஏன் தமிழ்நாடு நடிகர் சங்கமா இருக்கக்கூடாதுங்கிற குரல் வெளியில இருந்து வர துவங்கி இருக்கிறது நீங்க நன்கு அறிவீங்க. எனக்கு அது அகைன் சொல்ல ஐம் டெல்லிங், இந்த ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க நாங்க யாருமே இது வேற அது வேற அப்படின்னு இந்த ஜெனரேஷன்காரங்க எப்படி பார்க்கறாங்க? ஆந்திரால எப்படி பார்க்கறாங்க? கேரளால இருக்கக்கூடிய அம்மால இதே மெக்னானிமிட்டி ஏன் இல்ல? பெங்கானி இல்லன்னா சொல்ல, இங்க இருந்து எவ்வளவோ மெம்பர்ஸ் அங்க இருக்காங்க. மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, இங்கேயும் இருக்கிறாங்க. என்னுடைய கேள்வி, அங்க நிர்வாகியா எவ்வளவு பேர் இருக்காங்க? நிர்வாகியை நம்ம தேர்ந்தெடுக்கிறது தான் சார். நம்ம போய் அதுக்கான சூழல் இருக்கா? டெஃபினட்டா சார். நீங்க ஒரு அம்மால இப்ப நான் ஒரு இஃப் ஐ ஷிஃப்டட், நான் ஒரு கேரளாக்கு நான் ஷிஃப்ட் ஆகி நான் ஒரு கேப்பபிளான பர்சனா இருந்தேன்னா டெஃபினட்டா எனக்கு அந்த லாங்குவேஜ்ல எனக்கு அந்த ஃப்ளூயன்சி அண்ட் அந்த லாங்குவேஜோட ஹிஸ்டரி எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா டெஃபினட்டா ஐ எம் கேப்பபிள். எவ்வளவு பேர் சுட்டி காட்டுவீங்க நீங்க தமிழ்நாட்டுல தென்னிந்திய நடிகர் சங்கத்துல மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்க, மற்ற மாநிலத்தை பூர்வீகமா கொண்டவங்க இங்க நிறைய பேர் நிர்வாக பொறுப்புல இருந்திருக்கிறாங்க. நிச்சயமா பெருந்தன்மைன்னு சொல்லலாம். இது இந்த ஒரு சங்கத்துடைய அமைப்பா இருக்கலாம். அத மாதிரி மற்ற மாநிலங்களுடைய நடிகர் சங்கங்கள்ல, மற்ற அமைப்புகள்ல எவ்வளவு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க டாப் பொசிஷன்ஸ்க்கு நிர்வாக பொறுப்புகள் போக முடிஞ்சது? இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நாங்க எங்களோட பேஸ், தட் இஸ் தமிழர்கள், எங்களோட பேஸ நாங்க வேற மாநிலத்துக்கு நாங்க ஷிஃப்ட் பண்ணல. We are very happy being here. ஆனா வேற மாநிலத்துல இருந்து வரவங்கள நாங்க வரவே இருக்கிறோம். இங்க எவ்வளவோ பேர் உங்களுக்கே தெரியும், பாம்பேல இருந்து ஹீரோயின் ஷிஃப்ட் ஆயிருக்காங்க, கேரளால இருந்து ஹீரோயின் ஷிஃப்ட் ஆயிருக்காங்க, கர்நாடகால இருந்து ஹீரோயின் ஷிஃப்ட் ஆயிருக்காங்க, ஹீரோ ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா பிரபுதேவா சார், முரளி சார், ரஜினி சார், the top people, everyone has come from different states and they've come in. You cannot tell them நீங்க சாரி நீங்க வெளியில போங்க, உங்களுக்கு இந்த உரிமை கிடையாதுன்னு சொல்றது அநாகரிகமா நான் ஃபீல் பண்றேன். கலைத்துறையில இப்படி ஒரு வேற்றுமை பார்க்க ஆரம்பிச்சா அந்த ஒரு பிளவுகள் ஒரு ஆரோக்கியமா இருக்குமா? திரு செல்வமணி, தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்ரீதேவி வடக்குல சாதிச்சிருக்காங்க, ஹேமமாலினி சாதிச்சிருக்காங்க, AR ரஹ்மான் இன்னைக்கு இந்திய அளவுல எல்லா பிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார், உலகளாவிய சாதனை படைக்கிறார். இந்த மாதிரி நம்ம வேற்றுமைப்படுத்த ஆரம்பிச்சோம்னா அது ஆரோக்கியமா இருக்குமா கலைத்துறை? நான் முதல்ல உங்க கேள்வியிலிருந்தே நீ விலகக்கூடாது. நான் இந்த தமிழ்நாட்டுல வேற ஒருத்தர் நடிக்க கூடாது, தமிழ்நாட்டுல வேற யாரும் தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற நிர்வாகத்துல தமிழர்கள் இருக்கணுங்கிறது தான் என்னோட கேள்வி. இப்ப இப்ப சங்கீதா இவ்வளவு சொல்றாங்க, சங்கீதா அவங்க இருக்கிற நடிகர் சங்கத்துல தென்னிந்திய நடிகர் சங்கத்தோட தலைவரா இருந்த நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மலையாள படத்தில் நடிக்க போகும்போது அங்க இருக்கிற அம்மாவில அவங்க மெம்பர் ஆன பிறகுதான் அவர் நடிக்க முடிஞ்சது.
இந்த வரலாறு எல்லாம் வந்து சங்கீதாவுக்கு தெரியாது. நம்மள மாதிரி வந்து அவங்க வந்து இங்க நடிக்கணும்னு நம்ம யாரும் கம்பல் பண்ணல. ஆனா நடிகர் திலகத்துக்கே அந்த நிலைமை தான். இது வந்து ஆந்திராவுக்கு போனாதான் வந்து சங்கீதாவுக்கு தெரியும். இவங்க எல்லாமே இவங்க பெருந்தன்மையா வந்தவங்க எல்லாம் வந்து இதே பெருந்தன்மை மற்றவங்ககிட்ட இருக்கும் பட்சத்துல எனக்கும் அந்த பெருந்தன்மை இருக்கும். மற்ற இடங்கள்ல நாங்க வர முடியாதுங்கிற உண்மை எனக்கு தெரியும், சங்கீதாவுக்கு தெரியல. சங்கீதாவுக்கு தெரியும் போது என்ன மாதிரி அவங்க பேசுவாங்க, அவ்வளவுதான். நடிக்க கூடாதுன்னு சொன்னா இப்ப வந்து காஜோல் நடிக்கிறாங்க, ஐஸ்வர்யா நடிக்கிறாங்க, எல்லாரும் நடிக்கிறாங்க. அவங்கள ஏன் ஏமால் ஸ்ரீதேவி இங்க இருந்து போனாங்கன்னு கேக்குறீங்களா? அவங்க வந்து வந்தவங்க நிறைய பேர் நாங்களே நடிக்க வச்சிருக்கோம். அது கலைக்கு மொழி கிடையாது, ஆனா நிர்வாகத்துக்கு மொழி வரும். என்னை ஆள்வதற்கு என் இனத்திலிருந்து என் குடும்பத்திலிருந்து என் குடும்பத்துக்கு தலைவனா வர்றவன் எனக்கு என்னோட இனத்திலிருந்து வரணும், இன்னொரு இனத்திலிருந்து வந்து என் குடும்பத்துக்கு தலைவன் வர முடியாது. ஆனா இங்க வந்து என்ன ஆடி பாடி மகிழ்விக்கிறவன் வந்து யார் வேணாலும் இருக்கலாம். அது தமிழரா இருக்கலாம், தெலுங்கரா இருக்கலாம், மலையாளியா இருக்கலாம், இந்தியா இருக்கலாம். ஆனா என்னை ஆள்பவர்கள் வந்து என் இனமா தான் இருக்கணும். அப்பதான் என்னுடைய வேதனை, என்னுடைய சிரிப்பு, என்ன பண்ணா நான் சந்தோஷப்படுவேன்னு அவனுக்கு தெரியும். நான் என்ன பண்ணா என் கஷ்டம் போகணும் அவனுக்கு தெரியும். இல்ல என் கஷ்டத்தை அவங்ககிட்ட எப்படி சொல்ல முடியும்னு தெரியும். ஏன் பிரிச்சாங்க? எல்லாம் ஒன்னா இருந்திருக்கலாம், ஏன் பிரிச்சாங்க? அவங்க மொழியை அவங்க மக்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மொழியை பிரிச்சாங்க. மொழியை பிரிச்ச எல்லாம் ஒண்ணு இந்த கூட்டு களவாணித்தனத்தை இன்னும் எவ்வளவு நாள் சொல்லிட்டு இருப்பீங்க? ஆந்திராவுக்கு சொல்ல மாட்டீங்க, எல்லாம் ஒண்ணு மலையாளத்துல போய் சொல்ல மாட்டீங்க. அங்கெல்லாம் வந்து நீங்க பிறந்த அந்த பெருந்தன்மைய அங்க இல்ல. இதே ஏமாத்திட்டு இருப்பீங்க. இது வந்து உங்களுடைய இறுதியான கருத்து. அவர் வந்து பெருந்தன்மை மத்தவங்களுக்கு இல்லன்றாரு. ஆனா தமிழர்கள் எங்களுக்கு ரொம்ப பெருந்தன்மை இருக்கு. நாங்க எல்லாரையும் அணைச்சுக்கிறோம், விரும்புறோம். அப்படிதான் நாங்க இருப்போம். இது எந்த மாற்று கருத்தும் இல்ல. தமிழர்களுக்கு எப்பொழுதுமே எந்த ஊர்லயும் வந்து வந்தாரை வாழ வைப்பார்கள்னு கிடையாது. தமிழர்களுக்கு மட்டும்தான் அந்த பெருமை இருக்கு. இந்த பெருமையை என்னைக்குமே நாங்க தக்க வச்சுப்போம். மொழி இனம் ரெண்டுமே கூட இந்த ஒரு தேர்தலில் இன்வோக் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு பொது தேர்தலுக்கு நிகரான பரபரப்போடு இந்த ஒரு நடிகர் சங்க தேர்தல் நடைபெறுகிறது அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு நல்ல சான்று. நாளை நடைபெற இருக்கிறது. இந்த ஒரு கோரிக்கை அரசியல் கட்சிகளாலும் கூட, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளாலும் கூட இன்னைக்கு திரு செல்வமணி வலியுறுத்தக்கூடிய ஒரு கருத்தானது வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இது ஏற்கப்படணுமா? தீஸ் ஆர் லார்ஜர் குவெஸ்டன்ஸ். நாளைக்கு ஒரு மிகப்பெரிய பரபரப்போடு, ஒரு பொது தேர்தலுக்கு நிகரான பரபரப்போடு நடிகர் சங்க தேர்தல் நடைபெற போகிறது. என்ன நடக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற சங்கீதா அவர்களுக்கும் திரு செல்வமணி அவர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி, வணக்கம்.